ஒரு சிறந்த பசு காவலனாக மாறி இருக்கு தமிழக அரசு. கேட்க ஆச்சரியமா இருக்கா? ஒரு நல்ல கௌரட்சகராக உருவெடுத்திருக்கிறார் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின். என்ன அதிர்ச்சியே ஆயிட்டீங்களா கேட்டு? பல கோடி ரூபாய் செலவில் பசுகளுக்கு ஒரு பாதுகாப்பு மண்டலத்தையே உருவாக்கி இருக்கிறார் நம்ம முதல்வர். வாங்க அது என்ன ஏதுன்னு தொடர்ந்து பார்ப்போம். செப்டம்பர் 21, 2022 தமிழக அரசு பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்கி விட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. ஆனால் இந்த பசு பாதுகாப்பு மண்டலம் நீங்க நினைக்கும் கோமாதாவுக்கு இல்லை. அதெல்லாம் வடக்கேதான். இது வேற மாதா, கடலில் வாழும் கடல் மாதா. டுகோங் அதாவது சீகவ் என்று நாமறியும் கடல் பசுகளுக்கு தான் அந்த பாதுகாப்பு மண்டலம். இந்தியாவின் முதல் கடல் பசுகளுக்கான பாதுகாப்பு மண்டலம். தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுமார் 45 கோடி செலவில் 448 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவில் தமிழக அரசு உருவாக்கிய டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ் தான் அது. தமிழ்நாட்டிலாவது கடல் பசுக்களாவது என்னவா கதை விடுற அப்படின்னு நினைக்காதீங்க. டிஸ்கவரி, நேஷனல் ஜியோகிராஃபி சேனல்களில் எப்போதாவது பார்த்த இந்த கடல் பசுக்கள் இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கு என்பதே நமக்கு ஆச்சரிய தகவல். அதிலும் அதை காக்க தமிழக அரசு பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்கி இருக்கு என்பது அதை விட ஆச்சரியம். மன்னார் வளைகுடா மற்றும் பாக் ஜலசந்தியின் நீல நிற அலைகளுக்கு கீழ் வாழும் உலகின் ஒரே சைவ கடல் பாலூட்டியான இவை கடலின் அமைதியான தோட்டக்காரர்கள். 6 டன் வெயிட் இருக்கு. இது ஒரு ஜென்டில் ஜெயிண்ட், அதாவது மென்மையான ராட்சசர்கள். என்னதான் கடல்ல வாழ்ந்தாலும் இது மீன்களை திங்காது, சுத்த சைவம். கடற்புற்களை மட்டுமே தின்று வாழும் உயிரினம். ஆனால் சுறா, திமிங்கலம் போன்ற மீன்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச உணவு. ஆனால் சுறா வேட்டையால் கூட அழியாத இந்த உயிரினம் கடந்த சில தசாப்தங்களாக வேகமாக அழிஞ்சு போச்சு. அதுக்கு என்ன காரணம்? வேறு யாரு? நாம தான், மனிதர்கள் தான் காரணம். இந்த மாமிசத்துக்கு மருத்துவ குணம் இருக்கு என்றும், டுகாங் தண்ணீரை குடித்தால் ஆண்மை பெருகும், வயகராவே தேவை இருக்காது என்றும் கொன்று அழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, இவை அழிய இது மட்டும்தான் காரணமா என்றால், கடலில் வாழ்ந்தாலும் இந்த பசுவால் கடலுக்குள்ளேயே வாழ முடியாது. இவை நிலத்தில் வாழும் மிருகங்களைப் போல நுரையீரல் மூலமே மூச்சு விடும். தொடர்ச்சியாக 7 நிமிஷங்கள் வரை தண்ணீரில் மூழ்கி இருந்துட்டு பின் மேற்பரப்புக்கு வந்தே ஆகணும். இதனால் மீனவர்களின் வலைகளில் மாட்டிக்கொண்டோ அல்லது படகுகளின் இறக்கைகளில் மாட்டிக்கொண்டோ இறந்து விடுகிறது, அல்லது அறியாமையால் கொல்லப்படுகிறது இந்த கடல் பசு. வெறும் 170க்கும் கீழான எண்ணிக்கையில் தான் இந்த கடல் பசுக்கள் இருந்தன. இப்போ இதோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு. வெகு சீக்கிரமாக இதன் எண்ணிக்கை அதிகரித்து இப்போ 270க்கும் மேற்பட்ட கடல் பசுக்கள் கணக்கிடப்பட்டிருக்கு. சரி, கடல் பசு அழிஞ்சா அழிஞ்சிட்டு போகட்டும், எதுக்கு காப்பாற்றணும்? இவை புற்களை மேய்வதால் அந்த இடத்துல புதிய சத்துள்ள புற்கள் வளரும். மீன்கள், நண்டுகள் மற்றும் இறால்கள் வளர்வதற்கு நர்சரியாக அது செயல்படும். இதனால் அதிக அளவில் மீன் உற்பத்தியாகும். நம் மீனவர்களுக்கும் நிறைய மீன்கள் கிடைக்கும். இதனால் காற்று மாசு கட்டுப்படும். இதுக்கெல்லாம் தான் இந்த கடல் பசு நிறைய இருப்பது ரொம்ப அவசியம். சரி, இதை எப்படி சாதித்தது நம்ம அரசு? முதலில் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் செய்தது. இதன் அருமை பெருமை தெரியாமல் கொன்று போட்ட நிலையை மாற்றியது. மீன்பிடி வலைகளில் இந்த கடல் பசு மாட்டிக்கிட்டா அதை கொல்லாம வலையை அறுத்து அதை விடுவிக்கும் மீனவர்களுக்கு நஷ்ட ஈடு, ஊக்கத்தொகை கொடுத்தது. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கடலில் மேலும் புற்கள் வளர வைத்தது அரசு. இந்த பாதுகாக்கப்பட்ட 448 சதுர கிலோமீட்டர் மண்டபத்தில் அடிமட்ட இழுவை மீன்பிடித்தலை தடை செஞ்சிருக்கு. இப்படி மக்களையும் உள்ளிணைத்து அரசு செயல்பட்டதால் கடல் பசுக்களை கொள்பவர்களே இப்போது அதன் காவலர்களாகி விட்டார்கள். கடல் பசு காவலர்கள். நல்ல காலம். இதற்கு எந்த இடதுசாரிகளும் எதிர்ப்பு சொல்லலை. இப்படி அழிவின் விளிம்பில் இருந்த கடல் பசுகளை காத்த நம்ம தமிழக அரசின் இந்த செயலை IUCN, அதாவது இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், பாராட்டி இருக்கு. அப்போ இதை பாராட்ட வேண்டியது நம்ம கடமையும் தானே. பாராட்டிட்டோம், நீங்களும் பாராட்டுங்க. உங்க பாராட்டுங்களை கமெண்ட்ல போடுங்க.